ஹலோ நண்பர்களே, குவைத்திற்கு இன்னைக்கு அனைத்து அரபு நாடுகளினுடைய தலைவர்களும் வந்திருக்காங்க. 45வது முக்கியமான கல்ஃப் கண்ட்ரிகளுக்கான மாநாடு குவைத்தில் நடக்குது. அது சம்மந்தமாகவும் பலஸ்தீன் அப்படிங்கிற நாடை கண்டிப்பாக அங்கீகரிக்கணும், பலஸ்தீனுக்கு நாங்கள் எப்பொழுதுமே துணை நிற்போம் அப்படின்ட்டும் குவைத்தினுடைய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல் 60 வயதை கடந்த வெளிநாட்டவர்களுக்கான முக்கியமான சட்ட திருத்தம், அவங்க இனிமேல் விசாவை வந்து ரொம்ப எளிதில் எடுத்துக்கலாம். குவைத்திலிருந்து நீங்கள் ஒருவேளை 60 வயதை கடந்ததுனால போயிருந்தீங்கனாலும் திரும்ப குவைத்திற்கும் வர முடியும். அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தில் இன்றைக்கி அரபு நாடுகளினுடைய அனைத்து தலைவர்களும் குவைத்திற்கு வந்திருக்காங்க. 45வது GCC சம்மிட் குவைத்தில் இன்றைக்கி நடக்குது. இதில் முக்கியமாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, பலஸ்தீன் அப்படிங்கிற நாடு கண்டிப்பாக உருவாகணும். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனுக்கு இடையில் மீடியேட்டராக செயல்படக்கூடிய கத்தார், UAE மற்றும் துருக்கி, இவங்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாட்டிற்கு மேலே இன்னொரு நாடு போர் தொடுத்தா யார்கிட்ட ஆயுதங்கள் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் வந்து இப்போதைக்கு நிலைத்து நிற்க முடியும். அதனால் கல்ஃப் கண்ட்ரிகளை பாதுகாப்பதற்கான முக்கியமான முடிவுகள், டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அதிகரிப்பதற்கான முடிவுகள்லாம் இந்த சம்மிட்டில் வந்து எடுக்கப்பட இருக்குது அப்படின்ட்டு குவைத்தினுடைய அமீர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அரபு நாடுகளை நம்பி பல வெளிநாட்டவர்களினுடைய குடும்பங்கள் வந்து இருக்குது. அவர்களினுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வது எங்களுடைய கடமையாக இருக்குது. டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக அரபு நாடுகளில் இருக்கும் அப்படின்ட்டும் குவைத்தினுடைய அமீர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் 60 வயதை கடந்தவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு முந்தைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவர்களுடைய விசாவை ரினிவல் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அவர்கள் பட்டம் படிச்சிருந்துருக்கணும். முக்கியமாக அப்படி படிச்சிருந்தால் மட்டும் அவங்க விசாவை ரினிவல் பண்ண முடியும். அப்படி விசாவை ரினிவல் பண்ணுறதற்குமே கிட்டத்தட்ட 500 தினார் இன்சூரன்ஸ் போடணும், 250 தினார் அவர்களுக்கான விசா கட்டணம் செலுத்தணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. போன கவர்மெண்ட் செய்த அந்த 60 வயதை கடந்தவர்களுக்கான ரூல்ஸை தற்பொழுது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ குவைத்தில் 60 வயதை கடந்தவங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஈஸியாக மாறிக்கலாம். எல்லாருக்கும் என்ன நடைமுறையோ அதுதான் உங்களுக்கும் ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் 60 வயதை கடந்ததுனால உங்களை குவைத்திலேருந்து வெளியேற்றிருந்தாங்க அப்படின்னா நீங்களும் திரும்ப குவைத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தமாக வந்து விரைவிலேயே அறிக்கைகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தில் ஒரு கம்பெனியில் நாம் 3 வருடம் வரைக்கும் வேலை பார்த்தா இன்னொரு கம்பெனிக்கு மாற முடியும் அப்படிங்கிற ரூல்ஸையுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், வெளிநாட்டவர்கள் இனிமேல் 1 வருடம் வேலை பார்த்துட்டு அதே துறையை சார்ந்த இன்னொரு கம்பெனிக்கு நாம் மாறிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 1 வருடத்திற்கு முன்பாகவே நீங்கள் மாறணும் அப்படின்னா 300 தினார் அளவிற்கு கட்டணம் செலுத்தி மாறிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது குவைத்தினுடைய சட்டத்திருத்த அந்த அறிக்கையில் வந்து வெளியிடப்பட்டதற்கு பிறகு இந்த சட்டங்கள் வந்து அமலுக்கு வரும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த GCC சம்மிட்டில் முக்கியமான மீட்டிங் என்ன எடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க.